ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து விளக்கம் கொடுத்தாங்கன்னு. அரசினுடைய திட்டங்கள் நாங்கள் என்னென்னலாம் செய்கிறோங்கிறத அமைச்சர்கள் சொல்வதைப் போல் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸும் சொல்லலாம். கொரோனா காலத்தில் சொல்லியிருக்காங்க, வேறு பேரிடர்கள் ஏற்பட்ட பொழுதெல்லாம் சொல்லியிருக்காங்க. டெல்லியிலலாம் பல விளக்கங்கள் ஒன்றிய அந்த அரசினுடைய செயலாளர்கள்லாம் சொல்வது வழக்கம். எனவே ஐஏஎஸ் ஆஃபீஸர் விளக்கம் கொடுத்தாங்கங்கிறதுல என்ன தப்பு இருக்குது, என்ன நடந்துச்சு என்னங்கிறத ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க. அதில் என்ன தவறு இருக்கிறதா? அதை எதுலையாவது குற்றம் கண்டுபிடிக்கணும்னு நினச்சி பார்க்குறாரு அவர். எதிலையும் அவராலே குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதுதான் உண்மை. வேறு ஏதாவது சொல்லுங்கள். அப்புறம் சொல்கிறாரு டிஜிபிக்கு பதிலாக ஏடிஜிபி போனார்னு சொல்லி. அன்றைக்கி அவைலபிளாக அந்த மீட்டிங்கில் இருந்தார். உடனடியாக ஏடிஜிபி உடனடியாக போய் அங்கே விசாரணை செஞ்சார். அதில் என்ன தப்பு? போலீஸ் அதிகாரிகள் யார் வேண்டுமென்றாலும் போய் விசாரணை செய்யலாம். அதுபடி போய் செஞ்சார். காவல்துறை பாதுகாப்பு முறையாக வழங்கப்படலை, அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டினாங்க. டிஜிபி 500 போலீஸ் தான் அங்கே பாதுகாப்பில் இருந்தாங்கன்னா முதலமைச்சர் 606ன்றாங்க. பாஜகவுடைய நயனார் நாகேந்திரன் முன்னுக்கு பின் முரணாக டிஜிபியும் முதலமைச்சரும் பேசுறாங்கன்றாங்க. சரி எது தவறு? அதாவது ஊர்காவல் படையை சேர்த்து 660 பேர் இல்லை, அன்னைக்கு அதை டிஜிபி சொல்லுன்றது தான் அவர் கேட்குறாங்க. இல்லைங்க, காவல்துறையினர் 500 பேர், ஊர்காவல் படையினர் 160, மொத்தம் 660 பேர் அன்றைக்கு காவல் பணியிலே இருந்தார்கள். இதுவரைக்கும் எந்த கட்சிக்கும் கொடுக்காத அளவுக்கு அன்றைக்கு பணி கொடுத்துருக்குறோம். இது 2 நாளைக்கு முன்னால் எடப்பாடி பழனிசாமியினுடைய கூட்டத்துக்கு ஒரு 135 பேர் என்னமோ தான் காவல்துறை 150 பேருக்குள்ளே தான் கொடுத்தாங்க. அதுவும் அன்றைக்கி கட்டுக்கோப்பாக 150 பேரை வச்சு மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு. இது ஏன் மேனேஜ் பண்ண முடியலைன்னா அந்த கூட்டம் வந்து இருக்கிற இப்போ இங்கே நம்ம எல்லோரும் நிற்கிறோம், தனித்தனியாக நிற்கிறோம், எல்லாம் சேர்த்து ஒன்றா கிராம்படாக வந்தோம்னா அங்கே நசுக்கும். அந்த மாதிரி மூச்சு திறன்கள் யாருக்காச்சும் ஏற்படும். எனவே எல்லாம் சேர்ந்து கிராம்டாக வந்த காரணத்தால் தான் இந்த விபத்து ஏற்பட்டது. இது வேண்டுமென்றே, அதான் அவங்க உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை இருந்திருந்தால் தூரத்துலேருந்தே தன்னை காமிச்சிக்கிட்டு வந்திருக்கலாம். தான் நடிகர் தன்னை பார்க்க வருவாங்கங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அங்கே வந்து உடனே லைட்டை அமர்த்திக்கிட்டாங்க. பஸ்ஸுக்குள்ளே இருட்டாக இருக்குது, திடீர்னு வெளிச்ச லைட்டை போடுறாங்க, திடீர்னு லைட்டை போடுறாங்க, அமர்த்துறாங்க. அப்போ ஏதோ ஒரு வேடிக்கை காமிக்கிறாப்புல இருக்கிற போது மக்கள் இன்னும் கூட வர ஏதோ ஷோ நடக்குதுன்னு தான் வேடிக்கை பார்க்க வர்ற கூட்டமாக தான் அங்கே வந்தாங்க. 90 பேர் வெளி மாவட்டத்தில் இருந்து போலீஸ் வந்தாங்கன்னு சொன்னார். ஊர்காவல் படைன்னு சொல்லலை, டிஜிபியும் ஊர்காவல் படை சொல்ல, ஏடிஜிபியும் ஊர்காவல் படையும் வந்தாங்க. வெளி மாவட்டத்திலேருந்து எப்போதுமே இப்போ காலை அந்த 500 பேரில் வெளி மாவட்டத்தில் எப்போதுமே ஒரு சம்பவம் நடக்கிற பொழுது கரூர் மாவட்டத்தில் நடந்தால் பக்கத்தில் திருச்சியிலேருந்தோ திண்டுக்கல்லேருந்து வருவாங்க. அதனால் அதையெல்லாம் அவங்க சேர்த்துருக்காங்க. இனிமேல் நடைபெறக்கூடிய முறையான வழிகாட்டு முறைகளை நீதிமன்றமே அறிவுறுத்தும். அது எப்போ அது நீதிமன்றம் வந்து வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க சொல்லி இருக்கிறார்கள். அது எல்லா கட்சியோடையும் சேர்ந்து இப்போ இடம் எப்படி எல்லா கட்சியோடையும் சேர்ந்து தான் நாங்கள் இடங்கள் செலக்ட் பண்ணோம். இந்த இடமெல்லாம் நாங்கள் மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் செலக்ட் பண்ண இடம் இல்லை, எல்லா கட்சிகளும் சேர்ந்தான். அதுபோல் இதுக்கு ரோட் ஷோவோ எது நடத்துவதற்கும் வழிமுறைகளை நிச்சயமாக எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆராய்ந்து கொண்டு வருவார். எதிர்கட்சி தலைவர் பேச்சில் வந்து விஜய் வந்து நேரடியாக அங்கே போய் ஆர்வம் சொல்லலை, அதை பற்றி எதுவுமே பேசலை. அரசியல் ஏதாவது காரணம்? அதாவது அப்போவே அவர் போயிட்டாங்க அங்கே. அதாவது அதைத்தான் குற்றச்சாட்டாகவே சொல்லுகிறோம். ஒரு சம்பவம் நடந்தால் எனக்கு மனசு வருத்தப்படும். ஆகா, என்னால் இந்த சம்பவம் நடந்து போச்சுன்னு உடனடியாக நான் அந்த இடத்துல போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லத்தான் நினைப்பேனே தவிர என்னை காப்பாற்றிக்க நான் நினைக்க மாட்டேன். அப்படிப்பட்டவங்க அரசியல் தலைவர்களாக இருக்க முடியாது. எனவே அவர் அன்றைக்கி அந்த இடத்துல வந்து அதனால் தனக்கு அதில் சொன்னால் பாதிப்பு ஏற்படும் என்பதால் அதை பற்றியே எடப்பாடி பழனிசாமி பேசவில்லை. நிர்மல் குமார்லாம் வந்து கொஞ்ச நாள் தலைமறைவாக இருந்தாலும் சொன்னாங்க. வழக்கு சிபிஐக்கு மாறின உடனே வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்களே தான் சொல்லிட்டீங்களே, வழக்கு சிபிஐக்கு மாறி இருக்கிறது, அதனால் வந்து இன்றைக்கு பேட்டி கொடுக்கிறார்கள் என்று. அதுதான் நீங்கள் சொன்னது தான். நீங்கள் உங்களுடைய கண்ணோட்டத்திலே தெரியுது. இங்கே இருந்தால் இப்போ இது சிபிஐக்கு வந்துடுச்சு, இவங்க சிபிஐ கேட்டு செய்வாங்கன்னு நினைக்கிறாங்க. சார், சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை அந்த காவல்துறை செய்யும். சார், இப்போ எதிர்கட்சி தலைவர்களும் பேசும்போது அருணா ஜெகதீஷன் வந்து தனி விமானத்தில் வந்தாங்க, அதே போல் வந்து அவங்களுக்கு குடிவே போடலை அப்படின்னு சார் பதிலளிச்சார். அதுக்கு இது தொடர்ந்து சார் அருணா ஜெகதீஷன் தனி விமானத்திலே வரலை, அதைத்தான் முதலமைச்சர் சொன்னார். எதிர்கட்சி தலைவர் தான் தனி விமானத்தில் வந்தாங்கன்னு சொன்னார். முதலமைச்சர் அதுக்கு விளக்கம் கொடுத்தார். அவங்க தனி விமானத்தில் வரல,
எப்போதும் வர்ற பயணிகள் விமானத்தில் தான் வந்தாங்கன்னு முதலமைச்சர் சொன்னார். உள்ளதுக்கு ஆமாம், தவறான கருத்துக்களை எதிர்க்கட்சி தலைவர் பதிவு பண்றாருங்களா? ஆமாம், எல்லாமே எதிர்க்கட்சி தலைவர் இதில் முரண்பாடான கருத்துக்களை பதிவு செய்து நான் எல்லாம் இப்படியே சொல்லியிருக்கேன்னு சொல்கிறதுக்காக, சட்டமன்றத்திலே நான் பேசியிருக்கிறேன் என்று சொல்வதற்காக இன்றைக்கு முழுக்க முழுக்க பொய்யாவே பேசியிருக்கிறார் பொய்ப்பாடி பழனிசாமி அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த கட்சி மீது எதிர்க்கட்சி தலைவர் எந்த விதமான விமர்சனமும் வைக்கவே இல்லை. அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த தலைவர் மீது அதாவது அது நாங்கள் தான் சொன்னோம், கூட்டணிக்கு அச்சாரம் போடுவதற்காக அவர் இன்றைக்கு இந்த முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கலாம். எத்தனை பேர் சேர்ந்து வந்தாலும் அவர்கள் எதிர்க்கின்ற சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனுக்கு உண்டு, எங்கள் தலைவருக்கு உண்டு. நிச்சயமாக திராவிட மாடல் ஆட்சியினுடைய 2ஆம் பாகம் தொடரும். அதை தமிழ்நாட்டு மக்கள் முழுமையாக ஆதரிப்பார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.